ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்குமே மிகவும் பயனுள்ள பதிவு. கோடீஸ்வரனா மாறணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை தோக்கடிக்கிறதுக்கு ஆளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பான வழிபாடு தான் இந்த வழிபாடு. ஈசனை கும்பிட்றவங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டம்தான் வரும். சோதனைகளை கொடுத்து தன்னுடைய பக்தர்களை சோதித்து பல திருவிளையாடல்களை நடத்துவதில் இவரை மிஞ்சி ஆளே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சிவன் கோயிலுக்கு போனால் கஷ்டம் வரும்னு யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் அதை இன்னியோடு மறந்துடுங்க. ஈசனை கும்பிட்டா நிச்சயமாக கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பூவை கொடுத்து சிவனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கோடீஸ்வரராகதை யாராலையும் தடுக்க முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கை சீர்படணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு தினமும் போயிட்டு வரக்கூடிய பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கணும். உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்ததுன்னா அங்கே தினமும் ஈசனுக்கு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு வாங்க. சிவபெருமானுக்கு உங்கள் கையாலேயே மல்லிப்பூ வாங்கி கொண்டு போய் கொடுங்க. சிவனுக்கு வில்வேலை தான் மகத்துவம். ஆனால் மகாலட்சுமி அம்சம் கொண்ட இந்த மல்லிகைப்பூவை சிவனுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்மளுடைய பண கஷ்டம் தீரும். திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த வழிபாடு செய்வது மிக 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 சிறப்பு. சிவன் கோவிலில் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து 108 முறை இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். யாராலையும் பண விஷயத்தில் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. பண விஷயத்தில் சில பேர் ரொம்பவும் பலவீனமாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு தன்னோட காசை கொடுத்துட்டு தனக்கு காசு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு இந்த சூழ்நிலை வரும்பொழுது யாருமே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இப்படி பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாலியாக இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். பண பிரச்சனையிலேருந்து விடுபடக்கூடிய ஒரு அரிய வகை ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாஹா. சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாஹா. இந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. சிவன் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை நிச்சயமாக சொல்லுங்கள். உங்களால் கோவிலுக்கு போக முடியலையா, வீட்டிலேயே உட்காந்து ஒரு விளக்கை ஏற்றி வச்சு சிவனை மனசார நினச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை மானசீகமாக நீங்கள் சொல்லி வழிபடுங்க. நிச்சயமாக பண விஷயத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக நடக்கும். முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நீங்கள் சிவன் கோவிலுக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்ஷ்டம் காத்துட்ருக்கு. எல்லாருமே கேட்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் இந்த அளவுக்கு உங்களுக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா அந்த அளவுக்கு பண வசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு சிவபெருமான். சிவபெருமான் மீது முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். இப்போ மகா சிவராத்திரி வருது. அந்த நாளில் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பூவை வாங்கி கொடுக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மகா சிவராத்திரி சுக்கிர பிரதோஷத்தில் வருது. அது மட்டும் இல்லாமல் மிக மிக அபூர்வ நாளாக சொல்லப்படுது. 5 யோகம் கொண்ட அபூர்வ சேர்க்கை இப்போ வர்றதுனால நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் மகா சிவராத்திரியிலேருந்து நீங்கள் தொடங்கலாம். பால்குண மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்தசி அன்னைக்கு மகா சிவராத்திரி சர்வார்த்த சித்தி யோகத்தோட ரொம்ப மங்களகரமான நாளாக வருது. இன்றைக்கி சிவயோகம் ஸ்வர்ண நட்சத்திரத்துடன் சர்வார்த்த சித்தி யோகம் சிவ வழிபாடு செய்ய மிக 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 சிறப்பான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர பிரதோஷமும் சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு நன்னாள். இந்த நாளில் நம்ம சிவபெருமானை வழிபட்டோம்னா நமக்கு ரெட்டிப்பு பலன் கொடுக்கும். விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். உங்களுடைய பண கஷ்டம் தீரணும், நீங்கள் பண விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு யோகம் கிடைக்கணும், கோடீஸ்வர யோகம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்பொழுதும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்ளுங்க. மறக்கவே மறக்காதீங்க. சிவபெருமானுக்கு இந்த நாளில் நிச்சயமாக
நீங்கள் மல்லிகை பூவை வாங்கி கொடுத்து இந்த ஒரு மந்திரம் சிவ சிவ வசி வசி கோடீஸ்வர யோகம் தர வர வர ஸ்வாகா, இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிக்கிட்டு வாங்க. எப்பொழுதும் நீங்கள் சிவ வழிபாடு செய்யும் பொழுதுலாம் இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த பூவையும் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அபரிவிதமான ஒரு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். சிவபெருமானிடம் முழு நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். அவர் உங்களுக்கு அனைத்து வித பலன்களையும் கொடுப்பார். இந்த ஒரு வழிபாட்டை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா காசு நமக்கு கூறி பிச்சுக்கிட்டு கொட்டுமான்னு கேட்காதீங்க. உங்களோட உழைப்போட இந்த ஒரு வழிபாட்டையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் உழைப்பில் அதிகப்படியான லாபம் கிடைக்கும், அதிகப்படியான ப்ரமோஷன், உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும். அனைத்தையுமே சிவபெருமான் கொடுப்பாரு. நிச்சயமாக உங்களை உழைப்போடு இந்த வழிபாடையும் சேர்த்து செய்யும் பொழுது முழு பலனையும் நீங்கள் பெறுவீங்க. வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.